திராவிட மாடல் முதல்வர் இந்த ஆட்சியோட பெருமை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த சமூக நீதியை நிலைநாட்டுவது நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் மேடைகளில் அவர்கள் பெருமையாக சொல்வது. அப்படி பார்க்கும்போது இந்த செய்தி அது தொடர்புடையதாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் காலனி புதுக்காலனின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அங்கன்வாடி இருக்குது. நம்ம அங்கன்வாடின்னு பார்த்தா ஒரு அங்கன்வாடி இருக்கும், எல்லா பசங்களும் படிப்பாங்க. இது அங்கங்கே ஒரு 50, 100, 150 ஸ்கொயர் ஃபீட்டில் 4-5 அங்கன்வாடி பக்கத்துலேயே இருந்திருக்கு. என்னடா அதுன்னு கேட்க போனால் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு அங்கன்வாடி அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அங்கன்வாடி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த செய்தியில் கடைசி பேரில் அந்த பசங்கள்லாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்கே விருப்பமோ அங்கே போகிறாங்க, நாங்கள் ஒன்றும் பிரிச்செல்லாம் வைக்கலைங்க. இந்த திமுக துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, நீ ஏயா இவர் வேல்முருகன் கட்சியை எப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த அம்மா பதிலும் இந்த துரைமுருகன் நக்கல் அடித்த மாதிரி தான் இந்த பதிலும். அவங்கவுங்களுக்கு இஷ்டமான இடத்துக்கு போகிறாங்க, அப்படி ஒன்றும் ஜாதியை பாகுபாடுலாம் இல்லைங்க, நான் பார்க்குறேங்க. அதாவது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்றாங்க. துரைமுருகன் நக்கல் அடித்ததுக்கும் இவனை நக்கல் அடித்ததுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் இந்த அம்மா பேர்லையும் நடவடிக்கைன்னு வரும்போது முதல்ல இந்த அம்மா பேரில் நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து வர அந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏங்க அவங்களுக்கே 8000 10,000 சம்பளம் இருக்கும், அவங்கள ஒரு 4 லட்சம் 5 லட்சம் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள போய் இந்த மாதிரி அவங்கள போய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றிய, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு யாராவது நம்மளுக்கு ஏசுவாங்க. நம்ம ஏன் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம்னா, நீ 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வேலைக்கு வரும்போது நீ அந்த இடத்துல ஜாதியை பாகுபாட கைகொள்ளும் போது யாருடைய அரசியல் அபிலாட்சிகளுக்கும் நீ ஏன் ஈல்டார? நீ எங்கேயுமே அந்த அரசியல் உன்னுடைய அரசியல் சாயமே இல்லாம அந்த பச்சை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது தான் உன் வேலை. ஆனா பிஞ்சு மனசுல நெஞ்ச விளைக்கிற வேலையை செய்யறதுக்கு நீயே ஏன் ஒரு காரணமா இருக்க? எவனோ தான் இங்க பாரு, இந்த ஜாதிக்கு அங்கவே அந்த ஜாதிக்கு அங்கவேன்னு சொல்லிட்டு போறான். அதெல்லாம் முடியாதையா, சட்டம் என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன். என்ன 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 வேலையை விட்டு நீக்குவியா? 5 லட்சம் ரூபாய் கொடு, நான் வெளியில பிரஸ்ல பேசிடுவேன், நீ சொல்லி பாரு, எவன் உன்னை வேலையை விட்டு தூக்குறான்னு பாரு, உன் காலில் விழுந்து கிடப்பான். அதனால முதல் குற்றவாளி அந்த அம்மா அங்கன்வாடி ஊழியர். அதுக்கப்புறம் அதுக்கு சூப்பர்வைசருங்க அரசு அதிகாரிகள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதுல 40 பேர் அதுல 48 பேர் இருக்காங்க. இந்த ஆட்சி என்ன சொல்லுது? அனைவருக்கும் சமமான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சலமோ இந்த சமூக நீதியை நாங்க தான் சொல்றோங்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதே ஸ்டூடியோவில் நம்ம பலதர இதே மேடையில் பேசியிருக்கோம். எப்படி திமுக ஒரு ஜாதி வெறி கொண்ட கட்சியாகவே ஆதிக்க மனோபாவம் கொண்ட கட்சியாகவே இருக்குங்கிறதுக்கு. கீரப்பாளையம் யூனியன்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எஸ்சி, வைஸ் பிரசிடென்ட் டிஎம்கே காரரு, வைஸ் பிரசிடென்ட். அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் லேடி. சுதந்திர தினத்தன்னுக்கு நீ குடியேற்றக்கூடாது, நான் தான் குடியேற்றுவேங்கிறாரு. தரையில உட்கார வைக்கிறாரு, இவரு சேர்ல கொந்திக்கிறாரு. அதே மாதிரி சேலத்துல ஒரு யூனியன் ஒன்றிய செயலாளர் கோவில் உள்ளாரு, டேய் நீ யாரா, நீ என்ன ஜாதிரா அப்படிங்கிறாரு. முதல்வரே நீங்க கவுடாவா? அதனால ஒரு ஜாதி வெறியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மனநோய் பிடித்தவர்கள், அந்த ஒரு ஆண்ட பரம்பரை பெண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு மனநோய் இந்த திமுக இருக்கிறவங்களுக்கு. இங்க அவங்களுடைய ஒரு வக்கரம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆராசா, நீ ஏண்டா பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு போனேன் அப்படின்னோன்னா ஒரு அம்மா அதுவும் ஒரு சேனலில் கேட்கும்போது, எங்கள் தாத்தா இங்கே இருந்தாங்க, எங்கள் தாத்தா இந்த பகுதிக்கா சொப்பனத்தில் இருந்தாலும் ஏதோ தூக்கத்தில் யாரோ எழுப்பிட்டாங்க அப்படி இருக்கு, பாதி தூக்கத்தில் இதானோடனே எங்கள் தாத்தா விட்டுட்டு போனாங்க, அவரோட கனவை ஊட்டியில் எங்கள் தாத்தா வேலை செய்ய வந்தாங்க அப்படின்னு ஏதோ உணர்றேன். இதெல்லாம் நிஜமா அப்படின்னு அந்த அம்மா ஒரே வார்த்தையில் அந்த ஆளை இதாக்குவாங்க. ஒரு பொது தொகுதியில் ஆராசாவை தொடர விடுவதற்கு மனம் இல்லாத கட்சி ஒரு எத்தனையோ பேரை, சத்தியவாணி முத்துலேருந்து அந்த அம்மா அறிஞர் அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இருக்கிறவங்க, இவருக்கு நாஞ்சல் மனோகரன் போன்றவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தவங்க, கருணாநிதிக்கும் பொருளாதார உதவி செஞ்ச அந்த சத்தியவாணி முத்து அம்மாவை திமுக விட்டு விரட்டும் போது எப்படியெல்லாம் திமுக ஜாதிய ரீதியாகவும் பெண்மை ரீதியாகவும் இழிவுபடுத்தியதுன்னு அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய அறிக்கைகள்லையும் எழுத்துக்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அன்னிலிருந்து ஒரு சாடிஸ்ட் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி,
இப்ப இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி. எல்லாத்தையோட கொடுமை இப்ப ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இந்த ரோட் சைட் பாரதி அப்படிங்கிற ஒரு இவர் இருக்காரு பாருங்க, தடித்த ஆர்எஸ் பாரதியை சொல்றீங்க? ஆர்எஸ் அதான் ரோட் சைட் பாரதி. இந்த ரோட் சைட் பாரதி, ரோட் சைட் ரோமியோ மாதிரி ரோட் சைட் பாரதி, அவர் என்ன சொன்னாரு, நாங்க பட்டியலினத்தவர்களுக்கு நீதிபதி பதவி நாங்க போட்ட பிச்சை, எப்படி கொச்சப்படுத்துறாம. இது வரைக்கும் அந்த ஆள் மன்னிப்பு கேட்கல. மீடியாவையும் அவர் என்ன சொன்னாரு, இவனெல்லாம் மாமா பயலுங்க, ரெட் லைட் ஏரியாவில் இருக்க வேண்டிய பயலுங்க. அவர் எல்லாரையுமே அப்படிதான் வந்து ஒரு மேல தடித்த வார்த்தையில அச்சிங்கமா அருவருப்பா அதை வந்து தலைமை வந்து அவரை விட்டு கொலைக்க விடுது. வா அப்படின்னா போறோம், ஒரு குலைச்சு திரும்பி உள்ள விடுவார். அதுக்குன்னே வச்சிருக்காங்க பாரதியங்க. அந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு, அதுவும் பட்டியலின மக்களை வேற இழிவுபடுத்தினாரு. பல பேர் அந்த கட்சி வந்து இப்படிதான் பண்ணிருக்கு. இதுல வந்து நாங்க தான், அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத கட்சி. இந்த தொகுதியுமே ராசிபுரம்ங்கிறது ஒரு ரிசர்வ் தொகுதி. அண்ணன் விபி துரைசாமி ஏற்கனவே அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்ப பிஜேபியில மாநில துணைத் தலைவராக இருக்காரு. அநேகமா அவரோ அவர் பையனோ தான் அங்க போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்ல உரிமையில, தலைமை தான் அறிவிக்க போகுது. யாரோ ஒரு பிஜேபி கேண்டிடேட் கண்டிப்பா நிக்க போறாங்க. ஏற்கனவே அவர் திமுக சார்பா அங்க இருந்தவர். அதிமுகலையும் அங்க வந்து சுந்தரம்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு அமைச்சரும் ஒருத்தர் அங்கிருந்து சரோஜான்னு ஒரு அமைச்சரும் அங்க இருந்தாங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும்தான் ஜாதிய கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுது. இதுல நீங்க பாருங்க, நாங்குநேரியில ஒருத்தன் அருவாலையில வெட்டிக்கிட்டே போறான். பாக்குறவங்க எல்லாம் நம்ம ஊர்ல அந்த நொங்கு சீவுவாங்க பாருங்க, இளநீ சீவுவான்ல, அந்த மாதிரி சீவிக்கிட்டே போறான். ஒரு 2 பேர் செத்துப்பிட்டான், 8-10 பேருக்கு அங்க வந்து காயம், வெட்டு காயம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜாதி வெறியர்களை ஊக்குவிக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை வேடிக்கை பார்க்குது. இந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ற மிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட ருச்சி தெரிஞ்சு, அந்த ரத்தத்தோட ருச்சி தெரிஞ்சு அதுக்கு அடிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி இந்த ஜாதி வெறிங்கிற ஒரு ருச்சியை இவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த காட்டாட்சி முடிவுக்கு வந்தாதான் இதை போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்கும். கோவில்கள் எல்லாமே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. அங்க போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அங்க போயிட்டு டான்ஸ் ஆடி போட்டோ போடுறது, அது கப்பலாவே சேர்ந்துக்கிட்டு இப்போ ரீல்ஸ் போடுறது, இது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல ஒரு கப்பல் வந்து, கப்பலான்னு தெரியல, 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அது பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்து முன்னணி கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? கப்பலா தெரியலன்னா காதலர்களா கள்ளக்காதலாங்க தெரியலன்னு சொல்ல வரீங்களா? திருமணம் ஆனவர்களா இல்லையா என்பது தெரியாது. திருமணம் கடந்த உறவில் இருப்பவர்களா அதுவும் தெரியாது. ரைட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா கோவில்கள்லையுமே ஒரு அத்துமீறல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த வந்து கோவிலை வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் ஸ்பாட்டா, பிக்னிக் ஸ்பாட்டா, ஒரு வந்து நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறது, நான் கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல. போனால் கூட வெளில நின்று கும்பிட்டுட்டு காப்பாற்றுப்பான்ட்டு ஒரு ஒரு ஆழ்ந்த பக்திங்கிறது கிடையாது. என் சம்சாரம் மாதிரி உருகி உருகி இறைவனை துதிக்கிற மனம் பக்குவம் இன்னும் எனக்கு வரல. ஒரு பாதி நாஸ்திகனாக இருந்தால் கூட காப்பாற்றுப்பான்ட்டு வெளில வந்துடுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்களாம் போனீங்கன்னா இந்த இறைவனுடைய ஐக்கியமாயி ஒரு இதா இருக்கு, எங்க பக்தி பரவசத்துல இருக்கீங்க. சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுமேனு வேண்டிக்கிறதுக்காகவே நான் மட்டும் என்ன அண்டார்டிகால நல்லா இருக்கணும், ஐரோப்பால நல்லா இருக்கணும் நான் வேண்டிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நாசமா போனோம் நான் வேண்டுறேன். மக்களுக்கு அப்புறம் தப்பா எடுத்துக்க போறாங்க. அதனால அந்த மாதிரி ஏதோ நம்ம வேண்டிட்டு வந்துடுறோம். அமைதியா உங்களை மாதிரி போய் துதிக்க போறவங்களுக்கு ஒரு இரிட்டேட் பண்ற விதமாக அங்க வந்து இவங்க இந்த செல்ஃபி எடுத்துக்கிறது, அங்கே ஒருத்தர் கட்டி அணைச்சி அதில் ஒரு செல்ஃபி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரீல்ஸ் மோகன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் போன வருஷம் பார்த்துருப்பீங்க, 2 நாள் இதே மாதிரி நடந்தது. ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த பெரிய கோவில் ராஜகோபுரத்துக்கு கீழே உட்காந்து நிழலுக்காக உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. அதுவும் பரதா போட்டவங்க சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்டா என்ன, ஏன் இங்கே சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேள்வி வேற. அதே இன்னொரு கோவிலில் ஒருத்தன் வந்து, ஆமாம் பிரியாணி தான் சாப்பிட்றேன், இங்கே சாப்பிட்டா என்ன பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் எங்கே எப்போ நடக்குது? இது அதிமுக ஆட்சியில் நடக்கலை. கருணாநிதி சிஎம்மா இருந்த போது கூட இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் நடக்கலை. ஆனால் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சுதந்திரமாக இருக்கான் பாருங்க. சிவபெருமான திட்டவன் சுதந்திரமாக இருக்கான். முருகப்பெருமான கேவலமாக கந்தசஷ்டி கவசத்தை அறிவுறுப்பாக பாட்டு போட்டவனுக்கு, பேசினவனுக்கு, விமர்சித்தவனுக்கு
அவங்க சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து முதல்வர் அந்த பன்னாடைக்கு பொன்னாடை பொத்தி பாராட்டி உச்சி முகர்றாரு. அதே மாதிரி தான் இந்த இந்து தர்மங்களை யார் யாரெல்லாம் கொச்சையாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் திமுக தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. இது மெதுவாக அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது திருச்சபை முஸ்லீம் கழகமாக மாறி இந்து தர்மத்தை வேரோட பிடுங்கி எறிகிற வேலையை செய்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்திருந்துன்னா ஒரு புகார்னு வந்த அடுத்த நிமிஷம் நீங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அசைவம் சாப்பிட்ட போதும் சரி, இன்னொரு கோவிலில் நான் பிரியாணி தின்னா என்ன அப்படின்னு கேட்ட போதும் சரி, நீ இறைவனை இழிவுபடுத்துறவங்களையும் சரி, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வந்திருக்கும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, அது ஒரு கேளிக்கை ஸ்பாட், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மக்களுடைய மனோபாவம், பெரும்பாலான மக்களோட மனோபாவமாக நான் பார்க்கறது, ஒரு ஜோசிக்காரன் எங்கேயாவது எழுதிட்டான்னு வச்சுங்க, அந்த கோவிலில் அப்படியே திரண்டு ஓடி உங்களுக்கு பக்தியை விட உங்களுக்கு ஒரு சுயநலமும், நான் எப்படியாவது பெரிய ஆளாயிடணும்னா நீங்கள் சொல்கிறது வந்து மனதாலேயோ செயல்னாலேயோ அந்த இதனாலேயோ கிடையாது, பண்பாடுனாலேயோ இல்லை. இது வந்து எல்லாரும் நான் அவன் பெரிய ஆள் அப்படின்னா அவன் பணம் வச்சிருக்கான், இது மாதிரி அவன் திருடலாம் கொள்ளையடிக்கலாம். இப்போ திமுகவில் சேர்ந்து அவன் வந்து சாதாரணமாக இருந்தவன் கூட 3 சீட்டு ஆடினவனும் ஒரு பிளேடு பக்கரியை கூட திமுகவில் எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். கவுன்சிலர் ஆனாலே போதுமே. நீங்கள் கவுன்சிலர்னா கூடங்க மக்களை போய் பார்க்கணும், கும்பிடணும், அதெல்லாம் தாண்டி இப்போ ஆடு புருஷன் அமீர் இருக்கான், அவன் படம் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. அவன் எடுத்த படத்தில் 2 படத்தில் ஒரு படம் தான் ஓடிச்சு, அதையும் ஒரு சுயன் சேவகர் ஒரு ஐயர் தான் தயாரித்தார். அதுக்கு 2வது படமும் வேறு யாரோ தயாரித்தாங்க. 2009க்கு அப்புறம் அவன் படம் எதுவுமே ஓடலை, எல்லாம் ஃபெயிலியர் படம். ஆனால் அவன் 4 காரில் போகிறான், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், நல்ல விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறான், அவன் வந்து நல்ல ரிச்சாக இருக்கான், அவன் வீட்டு கல்யாணத்தை கூட ஊரே கூப்பிட்டு நடத்துறான். வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் தானே சார்? என்ன தொழில்? அதாங்க தொழில், என்ன தொழில் அதை சொல்லுங்களேன். கமான், என்ன தொழில் இருக்கலாம்? அதான் என்ன வெளியில சொல்ல முடியாம என்ன தொழில் அதை சொல்லுங்க. அந்த அவன் என்ன சாதிக் ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து அந்த பவுடர் வேற வித்தான். இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவங்க தாங்க அங்க அதிகம். அதே அமீர் வீட்டு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை மட்டும் இருக்கான், பொண்ணையே காணும். அவன் தான் பெண்ணடிமைத்தனத்தை பத்தி நம்மளுக்கு வகுப்பு எடுப்பான். இந்த மாதிரி ஆளுலாம் எங்க முன்னிறுத்தப்படுறாங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். நீங்க திமுகவில் வந்து நாம போன செய்தியில பார்த்தோம், அந்த அப்துல் கலாம் பிஏ பொன்ராஜ், நீங்க எல்லா வக்ர புத்தி படிச்சவனும் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல மைய அழிச்சு நாங்க இது பண்றோம்ட்டு இந்த தேவச இயக்கம் மே 37 இல்லையா, மே 17 இயக்கம்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது. மே 37 அந்த இயக்கத்து சார்பா போய் இது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ரயிலே தள்ளி விட்டானுங்க. அவனுங்க கேட்டா அவனை தியாகிங்கிறான். அவன் சரக்கு போட்டு விழுந்தானா, இவங்க தள்ளி விட்டாங்களா, இல்ல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா? நான் செத்தவங்களை கொச்சைப்படுத்த விரும்பல, ஆனா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவன் பாருங்க, அவன் எல்லாமே கடைஞ்செடுத்த ஸ்கவுண்டரல், அயோக்கியன், ராஸ்கல் டு த கோர் அவனு எல்லாம். இப்ப நீங்க அவங்க எல்லாம் பிகம் ஸ்காட் ஃப்ரீ, எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லை. நீங்க இவங்க பேர்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் இருக்கும். எந்த பயமுமே இல்லாம நம்ம என்ன வேணா செய்யலாம், அடுத்தது நாம போய் கோவில் உள்ளார என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு. இந்த காட்டாட்சி கருகி போகன்னு வள்ளலார் வாக்கு தான் எனக்கு நினைவுக்கு வருது.